ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கார்டனிங்கில் ஒரு அழகான ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளான்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பட்டர்கப் பிளான்ட் தான். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு நிறைய நேம் சொல்கிறாங்க. கியூபன் பட்டர்கப், டர்னிரா ஆல்மிஃபோலியா, எல்லோ ஆல்டர், சன்ட்ராப்ஸ், சேஜ் ரோஸ், ராம்கோ டேஷலாங், டாமினியா, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் இந்த வெரைட்டி பிளான்ட் வந்துட்டு ஒரு ஷ்ரப் வெரைட்டி பிளான்ட் தான். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டை நீங்கள் வீட்டில் வளர்த்துக்கலாம். அண்ட் இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிளான்ட் வந்து எவ்வளோ ஃபீட் ஹைட்டுக்கு வளரும் அப்படின்னா ஒரு 2 to 3 feet ஹைட் அவ்வளோதான் வளருங்க. ஸோ இதோட ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மால் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பிரைட் கலராக இருக்கும். ஸோ க்ரீன் லீவ்ஸ் வித் இந்த எல்லோ கலரில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ இதோட பெட்டல்ஸ் வந்து மொத்தம் அந்த ஃப்ளவர்ஸில் வந்து 5 பெட்டல்ஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த பிளான்ட்டை நீங்கள் வந்துட்டு ரோட் சைடில் பார்த்துருப்பீங்க, வால்ஸில் இருக்கும். அண்ட் சிமெண்ட் பிளாக்ஸ், ராக்ஸ் இந்த மாதிரி பிளேசஸ்லலாம் ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட். ஸோ நீங்கள் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒன்லி 1 day தான் அது வந்து ப்ளூம் ஆகி இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அது வாடி போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் கலராக இருக்கிறனால நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய பீஸு, பட்டர்ஃப்ளை, ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்துட்டு வரும். ஸோ ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கார்டனில் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வந்து கண்டிப்பாக இந்த கார்டனில் நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ இதோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஸோ இந்த சீசனில் தான் பூக்கும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு எப்போவுமே ஃப்ளவர் வந்து கொடுக்கும். இதுக்கு வந்து சன்லைட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப சன் லவ்விங் பிளான்ட் தான். ஸோ இதுக்கு வந்து 4 to 5 hours சன்லைட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ லைட் ஷேட்லையும் இருக்கும், வளர்த்துக்கலாம். பட் வந்துட்டு இந்த அளவு வளர்ச்சி நம்ம பார்க்க முடியாது. ஸோ வந்து மோர் ஹீட் கண்டிஷன்லேயும் இது வந்துட்டு நல்லா வளரக்கூடிய பிளான்ட் தான். ஸோ நீங்கள் நல்ல சன்லைட்டில் வச்சிங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸை உங்களுக்கு பார்க்கலாம். ப்ரூனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் வந்து அது பூத்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நியூ பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பாருங்கள். ஸோ ஈச் பிரான்ச்லேயும் பாருங்கள், ஃபுல் எல்லா பிரான்ச்லேயுமே ஃப்ளவராக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு ஹார்ட் ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப புஷ்ஷியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் பிளான்ட்டை. வாட்டர் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு வந்து மீடியம் வாட்டரிங்கே போதும். ஸோ இது ரொம்ப ட்ராட் கண்டிஷன்லேயும் கூட இது ரொம்ப டாலரேட் பண்ணக்கூடிய பிளான்ட் தான். ஸோ நீங்கள் வந்து பாட்டில் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஸோ 2 days ஒன்ஸ் நீங்கள் வந்து வாட்டரிங் கொடுத்தாலே போதும். ஓகேவா? ஸோ இதுக்கு சாயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் வெல்ட் சாயிலாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் இதுக்கு வந்துட்டு நீங்கள் நடும்போது நார்மல் கார்டனிங் சாயில் எடுத்தால் போதும். கார்டனிங் சாயில் அண்ட் வித் ஏதாச்சும் ஒரு ஆர்கானிக் ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசர் போட்டு நட்டாலே போதும். இது ஸ்பெஷலாக வந்துட்டு வேறு ஏதாச்சும் சேர்க்கணும்னு அதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப தேவைப்படாது இதுக்கு. ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸே நார்மலாக நீங்கள் கொடுக்குற கவுடங், நார்மலாக நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுத்தாலே போதும். ஓகேவா? ஸோ கிச்சன் வேஸ்ட்டு, வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி நார்மல் ஃபர்டிலைசரே போதும். ஓகேவா? பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ வந்து சில டைம் வந்து சில பூச்சி தாக்குதல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நார்மல் ஏதாச்சும் ஒரு பெஸ்டிசைட் கொடுத்தா போதும். ஆர்கானிக் இல்லைன்னா இன்ஆர்கானிக் கொடுத்தாலே போதும். ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நார்மலாக பிளான்ட்டை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். அண்ட் இதோட ப்ரொபகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டெம் வழியாகவும் ப்ரொபகேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சீடு வழியாகவும் ப்ரொபகேட் பண்ணலாம். ஸ்டெம்மை வந்துட்டு கட் பண்ணி நீங்கள் வச்சா கூட இது வந்து அழகாக வளரும். அண்டு வந்து இந்த சீடு இதை பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் சீடு. ஸோ இது வந்து ஃப்ளவர் ப்ளூம் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் இதுக்குள்ளாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி 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 சீடாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு போட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு புதிய பிளான்ஸ் வரும். ஸோ வந்து நார்மலாகவே ஒரு பிளான்ட் இருந்தாலே போதும். ஸோ அதுவே தானாக இந்த சீடெல்லாம் வந்துட்டு தானாகவே மண்ணில் விழுந்துட்டு தானாகவே நிறைய பிளான்ஸ் வந்து உங்கள் கார்டனிங்கில் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு தான். ஸோ இந்த பிளான்ட்டை வந்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் ரோட் சைடோ வால்லோ எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீடு கார்டனிங்கில் வைங்க. ஸோ வந்துட்டு ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்.